ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கமி அனிமேவோட எபிசோடு 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ ஒரு பிளேஸில் இருக்கான். அப்போ அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த டீ ஹவுஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. நான் ஃபியூச்சரில் இந்த கிங்டமோட பிஸ்னஸ் டைக்கூனை மீட் பண்ணனா அவரோட நம்ம ஒன்று சேர்ந்துடணும். அப்போ தான் லின் ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ யூபாவா என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி நிற்கிறீங்களான்னு கேட்குறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பிக்காய் நீங்கள் பெண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கீங்க போருக்கே, ஆனால் பெண்கள் எவ்வளவு அழகாக இருக்காங்களோ அவ்வளவு ஆக்ரோஷமானவங்கன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவன் ஷாக் ஆகி அங்கே இருக்க அந்த 2 பொண்ணுங்களையும் தான் பார்க்குறான். அவங்க என்னடான்னா நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. இதை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எந்த ஒரு உமனும் தேவையில்லை, எனக்கு என்னோட ஹேமர் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தது, நான் இங்கே ஒருத்தனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொருத்தனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, அங்க இருக்க ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, நீ இந்த டீ ஹவுஸ்ல ஒளிஞ்சிக்கலான்னு நினைச்சியா? உன்னோட கேம்பிளிங் ஃபாதர் எனக்கு பணம் தர முடியாததுனால அவர் உன்னை என்கிட்ட வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அதை அங்க இருக்க எல்லாருமே செவனேன்னு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யங் மாஸ்டர் நான் எப்படியாவது பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவன் கோவமாயி, இந்த யங் மாஸ்டர்ட்டே தேவையில்லாம பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் அவங்களோட ஃபேஸை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த யங் மாஸ்டரோட அட்வைஸை கேளு, ரியாலிட்டியை ஒத்துக்கோ, நீ என் கூட வந்துரு, அந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாக கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜெங்ஸியான்னு ஒரு சவுண்டு கேட்குது. இவன் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து நிற்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட டாகை என்னோட ஃபேமிலியோட டீ ஹவுஸ்லேருந்து வெளியே அழைச்சிட்டு போயிடு, அப்படி இல்லைனா நான் லியோங்சன் உன்னோட மரணத்தை விட உன்னோட லைஃபை மோசமாக்குறதுக்கு என்கிட்ட 100 வழிகள் இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, லியாங்சன் நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் தானே பண்ணுறோம், கடனை அடைக்கிறது தானே சரியான வழி, நீ ஒன்றும் ரூல்ஸை மீறணும்னு நினைக்கலையே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் லியாங்சன் அதுதான் என்னோட ரூல், உன்னை வெளியே போன்னு சொன்னேன், திரும்பி என்ன சொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, ஃபேமிலி நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதோட இல்லாமல் அல்கமியை சேர்ந்த லீ ஃபேமிலி, மார்ஷியல் ஆர்ட்டை சேர்ந்த லின் ஃபேமிலி, இந்த 3 ஃபேமிலிஸுமே ஸ்வான்வூ சிட்டியோட மேஜர் ஃபேமிலிஸா இருக்கு. ஆனா இந்த 3 ஃபேமிலியிலேயே லின் ஃபேமிலி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. லீ ஃபேமிலி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபேமிலி தேர்ட் பிளேஸ்ல இருந்தாலும் அந்த ஃபேமிலி கூட பிரச்சனை பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் அந்த பிளேஸ்ல இருந்து போறான். இப்ப லியாங்சன் என்ன சொல்றானா, இனிமே என் கூட விளையாடணும்னு நினைக்காத, நீ அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அவன் அங்க இருக்க ஒரு கட்டையில தடுக்கி கீழே உழுவ பார்த்தாரான். அதுக்கப்புறம் அவன் சமாளிச்சு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன சொல்றான்னா, லிட்டில் சிஸ்டர் உங்களோட ஃபேஸில் ஏற்பட்ட காயம் பரவாயில்லையா, நான் வேணா டாக்டர் அழைச்சிட்டு வந்து உங்களை செக் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, உங்களை பாருங்க உங்களோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் உங்களை எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க, இந்த லியாங்சனை பார்த்து கற்றுக்கோங்க, என்னோட மசில்ஸை பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனோட கால் தரையில் நிற்காம அந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்து அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த லியாங்சன் கிட்டேயே இந்த மாதிரியே பண்ணுறதுக்கு யாருக்கடா தைரியம் வந்தது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவனுக்கு ஒரு ஹேமர் தெரியுது. அதை பார்த்து அவன் ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்கே யூபாவா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன், எதுக்கு இந்த மாதிரியே பண்ணுறீங்க, ஒழுங்கா என்ன கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட யூபாவா ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறான். அதை கேட்டவன், உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த யங் மாஸ்டரை நேரில் போய் பார்க்குற அளவுக்கு யாருக்கு அவ்வளவு மரியாதை, அவருக்கு இந்த யங் மாஸ்டரை பார்க்கணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு யூபாவா, இப்போ உங்ககிட்ட யார் ஒப்பீனியனை கேட்டா அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ அவன், இது என்னோட டெரிட்டரி, இங்கே யாரும் என்னை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன், யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இதையெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்க பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்போ லியோங்சன் முன்னாடி யூபாவா உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அவன் திரும்பி உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு கல்ச்சுரல் பர்சன்னு. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பிக்காய் நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட யூபாவாவும் அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட டீ கொடுத்துக்கிட்டு, நான் தான் குன்னியூச்சன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவன் ஷாக் ஆகி, நீ தான் குன்னியூச்சனா, லீ ஃபேமிலிக்கு வந்திருக்க புது அல்கமிஸ்டா, நான் உன்னை பற்றி வேற மாரி இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ, ஈஷாவுக்கு நல்ல காதுகளும் கண்களும் இருக்குது, நான் யூக்சி சிட்டிக்கு வந்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, கீட் நீ எனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை தர்றது நல்லது, அப்படி இல்லைன்னா நான் லியாங்சன் இந்த பிளேஸ்லேருந்து உன்னை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு 100 வழிகள் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, சரி நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன், நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்கிறான். அதை கேட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, கிட் நீ வீட்டில் போய் கனவு கண்டுக்கோ, உன் கூட வீணாக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஈஷா ஜோக் பண்ணுறீங்களா, நம்மளோட மீட்டிங் கிஃப்டாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஷோல்டரில் தட்டிக்கிட்ட, ஈஷாவை ஃபஸ்ட்டு போய் அதை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறான். அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்க பேப்பரை போய் எடுத்து பார்க்குறான். உடனே அவன் ஷாக் ஆகுறான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.